ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை யோகினி ஏகாதசி. இந்த தினத்தில் பகவான் மகாவிஷ்ணுவை மனதில் தியானித்து இந்த விரத கதையை கேட்பவர்கள், படிப்பவர்கள் மற்றும் பிறருக்கு எடுத்து சொல்பவர்களது சர்வ பாபங்களும் விலகி அவர்கள் மிகுந்த புண்ணிய பலனை பெறுகின்றார்கள். இந்த விரதம் அனுஷ்டிப்போரது அகநோய் மற்றும் புறத்தே வரும் சகல நோய்களும் தீர்க்கும் மாமருந்தாக விளங்குகிறது இந்த விரதம். அது மட்டுமல்ல, நோய் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்வும் தரவல்லது. ஏகதேசமாக ஒரே நேரத்தில் 1000 பிராமணர்களுக்கு சகஸ்ர பிராமண போஜனம் செய்து புண்ணிய பலன் பெறுவார்கள், கேள்விப்பட்டிருக்கலாம். இது 1000 அல்ல, அதையும் தாண்டி ஒருவர் ஒரே நேரத்தில் 88,000 பேருக்கு உணவளித்ததற்கு சமமான புண்ணிய பலனை இந்த ஒரே ஒரு ஏகாதசி விரத அனுஷ்டானம் கொடுக்கிறது. அதனால் இது மகா பாபங்களையும் அழிக்கிறது. பாபங்கள் அழிந்தால் அதனால் மகா ரோகங்களும் அழிகிறது. இந்த விரத கதை கேட்பவர்கள் கோதானம் செய்த புண்ணிய பலனையும் பெறுவர். அவ்வளவு பலன் தரக்கூடியது இந்த யோகினி ஏகாதசி. விரத மகிமை பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலாக அமைகிறது ஏகாதசி மகாத்மியம். ஒருமுறை மகாராஜா யுதிஷ்டர் கேட்கிறார், மதுசூதனா, நிர்ஜல ஏகாதசியோட பெருமையை பத்தி சொன்னேன். இப்போ இந்த தேய்பிரையில வரும் ஏகாதசியின் பெயர் என்ன, அதன் மகிமையெல்லாம் எடுத்து சொல்லணும், கேட்டுக்கிறேன்னு சொல்றார். பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஏகாதசியோட பெயர் யோகினி ஏகாதசி. எல்லா கடுமையான பாபங்களை எல்லாம் அழிக்கிறது. ஓ யுதிஷ்டரா, அதற்குரிய புராண கதையை சொல்றேன் கேளு. அழகாபுரி மன்னன் குபேரன், ராவணனின் சகோதரன் யக்ஷராஜன், தீவிர சிவபக்தன், நாள்தோறும் தவறாம சிவ பூஜை செய்பவன். அவருக்கு ஒரு பணியாளர் இருந்தான், ஹேமமாலின் பேரு. இந்த ஹேமமாலி குபேரன் செய்யும் சிவ பூஜைக்கு தினமும் மானசரோவரேறி சென்று அங்குள்ள நந்தவனத்திலிருந்து பூக்களை எல்லாம் பறிச்சுன்னு வந்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்து வந்தான். அவனுடைய மனைவி பெயர் விசாலாட்சி. அவள் மிகுந்த அழகானவள். ஒரு நாள் வழக்கம் போல குபேரனுடைய சிவ பூஜைக்காக மலர் எல்லாம் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு சென்றான் ஹேமமாலி. அங்க நந்தவனத்துக்கு போனவன் அந்த பூவை பறிச்சுட்டு இருக்கிற போது அந்த நறுமணத்துல மயங்கி அவனது மனைவியோட ஞாபகம் வருது. சிவ பூஜைக்காக மலர் சேகரம் செய்ய வந்திருக்கோன்றதை அவன் மறந்துட்டோ பூவை பறிச்சுண்டு மனைவி மேல உள்ள மோகத்தினால் அவன் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறான். ஆனா இங்க உரிய நேரத்துக்கு அவன் திரும்பி வரலன்ட்டு குபேரன் பூவுக்காக காத்துட்டு இருக்கார் ரொம்ப நேரம். பூக்கள் வராததுனால சிவ பூஜையும் செய்ய முடியல. பூஜை தடைப்பட்டதுனால குபேரனுக்கு கடும் கோபம் வருது. காவலர்களை விட்டு ஹேமமாலியை தேட சொல்லி கட்டளையிட்டார். காவலர்களும் ஹேமமாலியை தேடின்னு போறா. அங்க நடந்தவற்றையெல்லாம் அறிந்து வந்து குபேரன் சொல்றா, ஹேமமாலி தன்னுடைய மனைவியுடன் மகிழ்ந்த வண்ணம் இருக்கிறான், இப்போ அவன் திரும்பி வர மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னோன்னு குபேரனுக்கு கடும் கோபம் வருது. சிவ பூஜை தடைப்பட காரணமாக இருந்த ஹேமமாலிய பார்த்து, உன்னுடைய தேக அழகு போகட்டும், 18 விதமான குஷ்ட ரோகங்கள் வரட்டும், மனைவியை விட்டு பிரிவாயாகன்னு சொல்லி சாபமிட்டுறார். குபேரன் சாபம் கொடுத்த அடுத்த கணம் தொழுநோயால் பீடிக்கப்பட்டார். தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து அழகாபுரியிலிருந்து பூலோகத்துக்கு வந்து விழுந்து விட்டான் ஹேமமாலி. காட்டிலையும் மேட்லையும் சுற்றி திரிய தொடங்கினான். தினசரி நீருக்கும் உணவுக்குமே ரொம்ப காட்டுல கஷ்டமா இருந்தது. அவனுடைய துயரம் நீண்டுண்டே போச்சு. இப்படி பல நாள் காட்டுல திரிஞ்சுட்டே இருக்கிற போது அதிர்ஷ்டவசமாக அவன் பல தவறு இந்த சிவ பூஜைக்காக பூ சேகரம் பண்ணின்னு வரல. என்னதான் அவன் தவறு செய்திருந்தாலும் அவனும் சிவ பூஜை செய்பவன். அவனோட புண்ணிய பலன் இருக்கு இல்லையா, அந்த புண்ணிய பலனால அருகில் இந்த மார்க்கண்டேய முனிவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர பாக்கியம் கிடைச்சது அவனுக்கு. முனிவரை பார்த்தவன் நோயால் பீடிக்கப்பட்டதனால தூரத்திலிருந்தே அவரை வணங்கினான். அவனது நிலையை பார்த்த மார்க்கண்டேய முனி வருந்தினார். அவள்லாம் திரிகால ஞானி இல்லையா, அவருக்கு இது அவனுடைய நிலை என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே தெரிய வருது. இருந்தாலும் அவரவர் பாபத்தை வாயை விட்டு சொல்ற போதே பாபங்கள் எல்லாம் கரைந்து போகுமாம். அதனால ஹேமமாலிட்ட கேட்கிறார், ஏன்பா நீ யாரு, உனக்கு என்ன நிகழ்ந்தது, உனக்கு எப்படி இப்பேற்பட்ட கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஹேமமாலியும் எதையும் மறைக்காம நடந்தது ஃபுல்லா சொல்றான். நான் யக்ஷகுல மன்னனான குபேரனுடைய தோட்டக்காரன், என் பேர் ஹேமமாலி. வழக்கமாக நான் மானசரோவர்ல போய் பூ பறிச்சுன்னு வந்து குபேரனுடைய சிவ பூஜைக்காக பூக்கெல்லாம் கொடுப்பேன். ஆனா நான் பறிக்க போன இடத்துல என் மனைவி மேல உள்ள மோகத்தினால சிவ பூஜைக்கு எடுத்துன்னு வரணும்ன்றதை மறந்துட்டோ என் வீட்டிலேயே தங்கிட்டேன். அதனால் கோபம் அடைந்த குபேரன் என்னை சபித்தார். அதனால நான் இப்படி இந்த குஷ்ட நோயினால பாதிக்கப்பட்ட என் மனைவியை பிரிந்து வாடுகிறேன். பேர்பட்ட துர்பாகியசாலியான நானும் உங்களை சந்திக்க கூடிய பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு. சாதுக்கள்லாம் எப்பவும் ஒருவருடைய துன்பத்தை பார்த்து
பார்த்து துன்புறுவார்கள். அதனால நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன், நீங்க தான் எப்படியானும் இதுல இருந்து என்ன விடுவிக்கணும்னு சொல்லி மார்க்கண்டேய முனிவர்கிட்ட கேட்கிறான். அதை கேட்ட முனிவரும், அப்பா நீ உன்னுடைய மனைவி மேல கொண்ட அன்பு தவறில்ல, ஆனா நீ உன்னுடைய கடமையை தவறினதுனால்தான் நீ இப்ப ஏற்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிற. நீ உண்மைய சொன்ன, அதனால நான் உனக்கு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் மற்றும் துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு விரதத்தை நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹேமமாலிக்கு இந்த யோகினி ஏகாதசி விரத மகிமையை எடுத்து சொல்லி அதை கடைபிடிக்குமாறு உபதேசித்தார். முனிவருடைய வாக்கை தெய்வ வாக்காக நம்பினான் ஹேமமாலி. இந்த யோகினி ஏகாதசி நாள்ல விரதம் இருந்து தனது பாபமெல்லாம் நீங்கி நோய் நீங்க பெற்றான். அவனது அழகான தோற்றத்தையும் திரும்ப பெற்றான். மீண்டும் அழகாபுரிக்கு சென்று தன் மனைவியுடன் சேர்ந்து இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தான். நம்பிக்கையுடன் விரதம் இருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டால் பாப சுமைகளிலிருந்து விடுபடலாம், அத்துடன் நோய்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்றது நம்ம இந்த ஹேமமாலி சரித்தம்ல இருந்து தெரிந்து கொள்ளலாம். அதனால இது குஷ்டகர ஏகாதசின்னு சொல்லப்படுறது. இன்றைய தினம் விரதம் இருந்தால் அனைத்து நலன்களையும் பெறலாம், புண்ணியம் பெறலாம், அத்துடன் தீராத நோய்களிலிருந்து விடுபடலாம். ஒருவர் 88,000 அந்தணர்களுக்கு உணவளிப்பதால் அடையும் பலனையும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதாலேயே பெறுகிறார்கள் அப்படின்னு இந்த விரத மகாத்மியம் சொல்றது. விரதம் இல்லாதோரும் இந்த விரத கதையை படிப்பதாலும் கேட்பதாலும் பிறருக்கு எடுத்து சொல்வதாலுமே புண்ணிய பலனை பெறுவார்கள் அப்படின்னும் அவர்கள் கோதானம் செய்த பலனையும் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் கர்மத்தினால இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியிலையும் பல பாபங்கள் புண்ணியங்கள் செய்கிறோம். அந்த பாபங்களை எல்லாம் போக்க அடுத்த ஜென்மா அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஒருவேளை கர்ம பலன் தொடர்ச்சி இருந்தா என்ன பண்ணுறது? அதனால மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்க இந்த யோகினி ஏகாதசி தினத்துல விரதம் மேற்கொண்டு சிறந்த ஸ்ரேயஸை அடைவோம். இந்த நன்னாளில் நாம் அனைவருமே அவசியம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஸ்ரீ நாராயண அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ நாராயண அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. நாராயணாய சுரமண்டன மண்டனாய நாராயணாய சகலஸ்திதி காரணாய நாராயணாய பவபீதி நிவாரணாய நாராயணாய பிரபவாய நமோ நமஸ்தே நாராயணாய சதசந்திர நிபாணனாய நாராயணாய மணிகுண்டலதாரணாய நாராயணாய நிஜபக்த பராயணாய நாராயணாய சுபகாய நமோ நமஸ்தே நாராயணாய சுரலோக பிரபோஷகாய நாராயணாய கலதுஷ்ட விநாசகாய நாராயணாய திதிபுத்திர விமர்தனாய நாராயணாய சுலபாய நமோ நமஸ்தே நாராயணாய ரவிமண்டல சம்ஸ்திதாய நாராயணாய பரமார்த்த பிரதர்ஷனாய நாராயணாய அதுலாய அதீந்திரியாய நாராயணாய விரஜாய நமோ நமஸ்தே நாராயணாய ரமணாய ரமாவராய நாராயணாய ரசிகாய ரசோத்சுகாய நாராயணாய ரஜோவர்ஜித நிர்மலாய நாராயணாய வரதாய நமோ நமஸ்தே நாராயணாய வரதாய முரோத்தமாய நாராயணாய அகிலாந்தர சம்ஸ்திதாய நாராயணாய பயசோக விவர்ஜிதாய நாராயணாய பிரபலாய நமோ நமஸ்தே நாராயணாய நிகமாய நிரஞ்சனாய நாராயணாய ச ஹராய நரோத்தமாய நாராயணாய கட்டிசூத்திர விபூஷணாய நாராயணாய ஹரயே மகதே நமஸ்தே நாராயணாய கடகாங்கத பூஷணாய நாராயணாய மணிகௌஸ்துபசோபனாய நாராயணாய துலமௌக்திக பூஷணாய நாராயணாய ச யமாய நமோ நமஸ்தே நாராயணாய ரவிகோட்டி பிரதாபனாய நாராயணாய சசிகோட்டி சுஷீதலாய நாராயணாய யமகோட்டி துராசதாய
नारायणाय करुणाय नमो नमस्ते। नारायणाय मुकुटोज्ज्वलसोज्ज्वलाय नारायणाय मणिनूपुरभूषणाय नारायणाय ज्वलिताग्निशिखप्रभाय नारायणाय हरये गुरवे नमस्ते। नारायणाय दशकण्ठविमर्दनाय नारायणाय विनतात्मजवाहनाय नारायणाय मणिकौस्तुभभूषणाय नारायणाय परमाय नमो नमस्ते। नारायणाय विदुराय च माधवाय नारायणाय कमटाय महीधराय नारायणाय उरगाधिपमञ्चकाय नारायणाय विरजापतये नमस्ते। नारायणाय रविकोटिसमाम्बराय नारायणाय च हराय मनोहराय नारायणाय निजधर्मप्रतिष्ठिताय नारायणाय च मकाय नमो नमस्ते। नारायणाय भवरोगरसायनाय नारायणाय शिवचापप्रतोटनाय नारायणाय निजवानरजीवनाय नारायणाय सुभुजाय नमो नमस्ते। नारायणाय सुरताय सुहृच्छ्रिताय नारायणाय कुशलाय दुरन्धराय नारायणाय गजपाशविमोक्षणाय नारायणाय जनकाय नमो नमस्ते। नारायणाय निजभृत्यप्रपोषकाय नारायणाय शरणागतपञ्जराय नारायणाय पुरुषाय पुरातनाय नारायणाय सुपताय नमो नमस्ते। नारायणाय मणिश्वासनसंस्थिताय नारायणाय शतवीर्यशताननाय नारायणाय पवनाय च केशवाय नारायणाय रविवाय नमो नमस्ते। श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिर्दियां पतिर्लोकपतिर्धरापतिः पतिर्गतिश्चान्दकवृष्णिसात्वतां प्रसीदतां मे भगवान् सतां पतिः। त्रिभुवनकमनं तमालवर्णं रविकरगौरवराम्बरं ददाने वपुरलककुलावृताननाब्जं विजयसखेरतिरस्तु मे नवद्या। अष्टोत्तराधिकशतानि सुकोमलानि नामानि ये सुकृतिनः सततं स्मरन्ति तेनेकजन्मकृतपापचयाद्विमुक्ता नारायणे व्यवहितां गतिमाप्नुवन्ति। इति श्रीनारायणाष्टोत्तरशतनामस्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।